அதுல இன்னொரு ரசனை, போராளே பொண்ணு தாய். அதுல எங்க தெரியுமா ரசனையினுடைய உச்சம்? எதை தெரியுமா பிரிய முடியாது ஒரு பெண்ணால? அதுதான் நான் யோசிச்சு பாக்குறேன். அதனால தான் அந்த கவிஞனை நான் சிலாகிக்கிறேன். போராளே பொண்ணு தாயி பொலபொலவென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் சோறும் தந்த மண்ணை விட்டு, அது பெரிய விஷயம் இல்ல, பால் பீச்சும் மாட்டை விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராள பொட்ட புள்ள ஊற விட்டு. இதுல மாட்டை பிரிஞ்சிடலாம், பால் பீச்சுற மாட்டை பிரிய முடியாது, ஏன்னா கண்ணுக்குட்டியோட இருக்கும். அது கோழிய பிரிஞ்சிடலாம், பஞ்சாரத்துல இருக்கிற கோழி குஞ்சுகளோட இருக்கும், அதை பிரிய முடியாது. அது ரொம்ப கஷ்டம். இவனுங்களுக்காக என்னென்ன விட்டுட்டு போறோம், என்னன்னா நன்றி இருக்காயா? கொஞ்சமாவது நன்றி இருக்கணுமா இல்லையா? தாய்மொழிய விடுறோம், கொலசாமிய விடுறோம். யா அம்மா அப்பா பழக்க வழக்கங்கள், தூங்குற இடம், உட்கார இடம், டீ குடிக்கிற டம்ளர், வெளியில வேடிக்கை பார்க்குற மொட்டை மாடி, வளர்த்த ரோசா செடி, போட்டுக்கிற தாவணி, என்னென்னையா விடுறது? 25 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை விடுறத. அதனால் வைரமுத்துவை பிடிக்கும்.